நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் தான் சொல்லிட்டு போனோம். நயன்தாராவாக ட்ரை பண்றாங்களா கீர்த்தி சுரேஷ்? அவங்க நடிகையாகவே ட்ரை பண்ணிருக்காங்க. நயன்தாரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நயன்தாராக்கே அந்த படத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. காமெடி வந்து கீர்த்திக்கு வந்து ஆக்டிங் செட் ஆகுது. பட் காமெடி அந்த அளவுக்கு செட் ஆகல. கோலமாவு கோகிலா மைனஸ் காமெடி அப்படி இருந்துச்சு. நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் தான் சொல்லிட்டு போனோம். நயன்தாராவாக ட்ரை பண்றாங்களா கீர்த்தி சுரேஷ்? அவங்க நடிகையாகவே ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க நடிகையாகவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு இந்த படம் ஃபுல்லாகவே. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு கோலமாவு கோகிலாவை பார்ட் 2 எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெருசாக இம்ப்ரெசிவாவோ புதுசாவோ எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான். அதில் கஞ்சா கடத்துவாங்க, இதில் பணத்தை கடத்துறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்லை ஏதாவது எதுவுமே நம்மளுக்கு எந்த விஷயமே வந்து புதுசாக பார்த்த மாதிரி இல்லை. எப்படா படம் முடியுன்ற ஸ்டேஜ் தான் இருந்தது. ஸோ பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது கன்று வந்து விஜய் வந்து எஸ்கே கொடுத்தார்ல, அது எஸ்கே கொடுக்காம கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ ஒரு ஆக்ஷன் அவதார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே கீர்த்தி நுழையணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து அவங்களுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களுக்கு அந்த ஆக்டிங் வந்து பெருசாக செட் ஆகலை. இப்போ அங்கங்கே தான் சிரிக்க வச்சாங்க வெளியே. படம் முழுக்கெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. நம்மளை நினச்சி நம்மளை சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்பவே பொறுமையாக சோதிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் அது ஓரளவுக்கு அங்கங்கே காமெடி இருந்தது. மற்றபடி இதெல்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்குற ஆடியன்ஸே ரொம்ப கணிக்கிற அளவுக்கு தான் திரைக்கதையாக இருந்தது. இப்போ பெருசாக ஓகே ஃபைன், ஒரு ஒன் டைம் வாட்சபிள். உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ உள்ளே வந்துட்டுமே பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். படம் பார்க்கும்போது எதுக்குடா அந்த படம் எடுத்தாங்கன்ற ஃபீல் வந்துச்சு. அதான் காசு நிறையா இருக்கிறனால என்ன பண்ணுறது தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த சப்ஜெக்டே வந்து கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆவரேஜாக இருந்துச்சு. அங்கங்கே ஹியூமர் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கீர்த்தி வந்து ஆமாம், அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை. பட் ஓகே, இதில் ஒரு அங்கங்கே டார்க் காமெடி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மிஸ் ஆகிறதா ஏன்னா அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்கு பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடி வச்சுருந்துருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் கீர்த்தி சுரேஷ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி ஓகே படம். அந்த டார்க் ஹியூமருங்கிற சைடு பெருசாக போகலை. இன்னும் கொஞ்சம் காமெடி பண்ணியிருக்கலாம். ரொம்ப சீரியஸாக போச்சு படம் ஃபுல்லாகவே. ரொம்ப சீரியஸான ஒரு படம். அது அந்த டார்க் காமெடிங்கிற பேர் எதுக்கு கொடுத்தாங்கன்றது தெரில. பட் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம். பெருசாக சிரிக்கிற மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு கோலமாவு கோகிலா அந்த மாதிரி இருக்கணும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் கோலமாவு கோகிலா மைனஸ் காமெடி அப்படி இருந்துச்சு. அடுத்து அவங்க ஃபுல்லாக இப்போ இந்த லேடி ஹீரோயின் ஓரியன்ட் படமாக போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் கதைகள் நல்லா செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, படம் ஃபுல்லாகவே ரொம்ப சீரியஸாக தான் இருந்துச்சு. அந்த டார்க் ஹியூமர்னு அவங்க எதுக்கு ப்ரொமோட் பண்ணாங்கன்னு தெரில. பட் படம் ஃபுல்லாகவே ரொம்ப சீரியஸாக தான் இருந்துச்சு. காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா. ஸோ பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிங்ஸ்லி அவரோட போர்ஷன்ஸ், ராதிகா மேமோட போர்ஷன்ஸ், அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் மேம் வந்து எப்படி சொல்கிறது, நான் கொஞ்சம் ரொம்ப போல்டாக போலீஸ் இந்த மாதிரி கேரக்டராக இருக்கும்னு நினச்சேன். பட் அவங்க ரொம்ப நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து கதை கொண்டு போயிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் செட்டே இருக்காங்க. ராதிகா மேமோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ராதிகா மேமோட போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹியூமர்ஸ் காமெடி எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக நல்லா இருந்திருக்கும். ஸோ அங்கங்கே மட்டும் தான் கொஞ்சம் காமெடி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படம் வந்து ஓகே தான். ஏன்னா டார்க் காமெடி படம். நெல்சன் படம் அளவுக்கு இருக்கும்னு தான் எதிர்பார்த்து போனோம். ஏன்னா ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் மகாராஜான்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து டைரக்டர் இல்லை, அந்த ப்ரொடியூசர் தான் படம் எடுத்திருக்காங்க. பட் டார்க் காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லென்த்தான படம்லாம் எதுவும் இல்லை. எங்கேஜிங்காக போகுது. ஆனால் ஸ்டோரி வைஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் ரொம்ப பழைய ஸ்டோரி. டார்க் காமெடி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு மைனஸு. ஆனால் படத்தில் ஓகே, அதாவது லாஸ்ட் வரைக்கும் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு என்ன நடக்க போகுது லாஸ்ட் ஆன அப்படி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் காமெடி வந்து கீர்த்திக்கு வந்து ஆக்டிங் செட் ஆகுது. பட் காமெடி அந்த அளவுக்கு செட் ஆகலை. ராதிகாலாம் அங்கங்கே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக நெல்சன் படம் மாதிரி தான் இருக்கும். கோலமாவு கோகிலா மாதிரி இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தோம். பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நயன்தாரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. நயன்தாராக்கே அந்த படத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. யோகி பாபு வச்சு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் சொல்கிற மாதிரி பெரிய காமெடின்னு யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே நடுவில் போயிடுறாங்க. ஸோ எங்கேஜிங்காக படம் ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி ஒரு காமெடின்னு யாரும் இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ். வில்லனும் பெருசாக இல்லை. அதாவது படத்தை முடிக்கணும்னு முடிச்சிருக்காங்க. ஓகே, கனெக்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே எனக்கு படம் எதுவும் கனெக்ட் ஆன மாதிரி தெரில. ஓகே, எங்கேயோ போகுது, இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும் போது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. சென்ட்ராயன் அந்த ஒரு அது ஆக்சுவலாக அது நல்ல காமெடி. அது பீப் போட்டு அதையும் கெடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காமெடி வரும். அது அவர் வந்து எந்த வார்த்தை பேசினாலும் அசிங்கமாக பேசுவார். அது வந்து அது கூட பீப் போட்டு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் பண்ணிட்டாங்க.
ஸோ அது நிறைய இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்டோரி வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் நடிச்சாங்க, ப்ளஸ் கோலமாவு கோகிலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் வந்து அதான் காமெடி நல்லா இருந்திருந்தா படம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுனால ஒன் டைம் வாட்சபிளாக இருக்குது. எனக்குலாம் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டைம் தேவை. இப்போ நீங்கள் எடுத்தோடனே பிரியாணி சாப்பிட முடியுமாண்ணே? முடியாது. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் எடுத்து பிரியாணி சாப்பிடும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அந்த மாதிரி இந்த கதையோட ப்ரீ கிளைமேக்ஸுக்கும் கிளைமேக்ஸுக்கும் ஒரு டைம் தேவைப்படுது. அந்த டைம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போது அது ஒரு பீக் ஆகுது. அதுக்கப்புறம் எண்டு வரைக்குமே ஜாலியாக தான் இருந்துச்சு. அவங்க வச்ச ட்விஸ்ட்டு டேர்னு, அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த கதையை நகர்த்திட்டு போனாங்க, எல்லாமே நியாயமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆரம்பித்ததில் அவங்க என்ன ஆரம்பித்தாங்க, ஒரு அப்பா இறந்துட்டாரு, ஒரு குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. அப்போ ஒரு ட்ராமா ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கர்மாவாகவும் சேர்ந்து அது ரிவெஞ்சாகவும் மாறி எப்படி அந்த கதை முடியுது. கரெக்டான நாட்டில் ஆரம்பித்தாங்க, கரெக்டாக முடிச்சிட்டாங்க. ఓకే ఓ సారీ మూవీ చాలా బాగుంది. కీర్తి సురేష్ యాక్టింగ్ అవుట్ ఆఫ్ దిస్ వరల్డ్ అండ్ రాధికా మ్యామ్స్ యాక్టింగ్ కూడా చాలా చాలా బాగుంది. రాధికా మ్యామ్ అంటే నాకు చాలా ఇష్టం చిన్నప్పటి నుంచి. సో తన పక్కనే కూర్చొని చూడడం అసలు మైండ్ బ్లోయింగ్ ఎక్స్పీరియన్స్. సో యా, ద మూవీ వాజ్ బ్రిలియంట్, యాక్టింగ్ వాజ్ బ్రిలియంట్, కామెడీ వాజ్ అవుట్ ఆఫ్ దిస్ వరల్డ్. 10 on 10. థ్యాంక్ యూ. కీర్తి గారు అంటే ఫస్ట్ నుంచే చాలా బ్రిలియంట్ యాక్టర్. నా ఫేవరెట్ మూవీ తనది మహానటి. నేను ప్రతి వీక్ చూస్తాను ఆ మూవీ. సో చాలా బాగుంది మూవీ. తన యాక్టింగ్ కూడా చాలా బాగున్నది. సారీ, ఎస్ అబ్సల్యూట్లీ. మొత్తం మూవీ అంతా ఎవ్రీ టైప్ ఆఫ్ కామెడీ ఇస్ దేర్ ఇన్ దిస్ మూవీ. సో ఇట్స్ జస్ట్ టూ గుడ్. காமெடி நான் என்ஜாய் பண்ணேன், அந்த ட்விஸ்ட்டும் நான் என்ஜாய் பண்ணேன். தென் அது தவிர கீர்த்தி மேமும் ராதிகா மேமோட ஆக்டிங்கும் நான் ரொம்ப பிடிச்சேன். ராதிகா மேம் செல்லம்மா அவங்களோட கேரக்டர் பேர், அவங்களும் என்னோடய ஃபேவரட் கேரக்டர். அது தவிர இல்லையா யா அவங்களோடதையும் அவங்களோட ஃபுல் கேரக்டரே பிடிக்காம எப்படி. அது தவிர ஓவரால் 100% நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமலே நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். அண்ட் யா ஃபீல்னா லைக் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க. இல்லை லைக் என்ஜாய்மெண்ட், த்ரில்லரும் இருக்கும், ட்விஸ்ட்டும் இருக்கும், லைக் கொஞ்சம் ஃபீலிங்ஸும் இருக்கும். அது தவிர யா ஃப்ரெண்ட்ஸோடையே வாங்க. தென் தேங்க்யூ. இது என்னோட படம் வந்து ரிவால்வர் ரேட்டடா வந்து ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். நான் நடிச்சிருக்கேன். என்னுடைய ரோலுக்கெல்லாம் வந்து பயங்கர கிளாப்ஸு, நல்லா காமெடி பண்ணியிருக்கேன். உங்களே வந்து டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அது ஃபீலிங்கானா என்ன பண்ண முடியும், அது சொல்லக்கூடாது இல்லைங்களா. தமிழ்நாட்டுக்கு ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை வந்து குழந்தைங்க பார்த்து தப்பான இதாக இல்லைங்களா. அதனால ஒன்றும் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அது ரீச் தான், அந்த கேரக்டர் ரீச் தான். அந்த நான் பேசுகிற டைலாக் வந்து அவங்களுக்கு புரியும், பெரிய கிளாப்ஸ் கிடைக்கும். நன்றி.